ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலா ஏற்கனவே கேம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி பேரிங் ஆச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இது நீங்க பார்த்துட்டுருக்கிறது வந்து ரோட் டு 2300 சீரிஸில் டே 44 ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டரை எடுத்துப்போம். அப்புறம் வேரியேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவா நைட் C3, பான் ஆர் பான் E5, நைட் C3, நைட் D2 இந்த மாரி பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு? ப்ராபப்லி D5 இஸ் த பெஸ்ட் மூவ். பட் அதை தாண்டி வேறு எதுவும் விளையாட முடியாது. அதுக்கு ஏன் யோசிச்சுட்டு இருக்காருன்றது தெரியல. ஸோ D5 அட்வான்ஸ் வேரியேஷன் வந்து நான் இப்போது விளையாடுறத இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதை வந்து பிளாக் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளையாடுவாங்க மற்ற வேரியேஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் நைட் டு D2 போட்டு விளையாடுறேன். இப்போவுமே அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. க்ளோஸ் பண்ணி விளையாடலாம், ஓப்பன் பண்ணி விளையாடலாம். ஸோ இது வந்து தராஷ் ஓப்பன் நேம் உங்களுக்கு மேலே போட்டிருப்பாங்க. இதில் ஐடியா என்ன அப்படின்னா, லைக் இப்போது சென்டரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வெட்டலாம், அப்படிலாம் இங்கே வெட்டலாம், அப்படிலாம் C3 போடலாம், இல்லை நைட்டு டெவலப் பண்ணலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு C3 போடுவோம். ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இங்கே வெட்டினாரு அப்படின்னா, திருப்பி நம்ம வந்து வெட்டி சென்டரை உருவாக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் இங்கே வெட்டினாரு அப்படின்னா, நைட்டில் வெட்டும்போது குயினோட டயங்கல் வந்து ஐஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் அந்த டென்ஷன் வந்து ஒன்றும் பிரச்சனை வராது மோஸ்ட்லி. இப்போ ஒரு பிஷப் பின் போட்டார்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் அட்வான்ஸ் பண்ணிடுவேன். முன்னைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போது சி பான் ப்ரெஷர் பண்ணாது நம்மளை. ஸோ அதனால் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஐசோலேட்டட் பான் கொடுத்துருக்குறாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பிஷப்போட ஸ்கோப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ரொம்ப பெட்டராக ஆகிடுச்சின்னு சொல்லலாம். சப்போஸ் பிஷப் செக் த்ரோ பண்ணாங்கன்னா நைட் C3, பிஷப் D2 ஆடக்கூடாது. இவங்க டெவலப்மெண்ட்டை கேரி அவுட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. நைட் F6 கூட வாழலாம். நைட் F6னா தென் we may have to drop the knight back. எனக்கு என்னமோ நைட்டு C3ல இருக்கிறது பெட்டர்னு தோணுது. பொசிஷன் ஓப்பனாக இருக்கிறதுனால சில ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ எதிர்பார்த்த போலயே அவர் செக் த்ரோ பண்ணுறாரு. ஸோ ஐடியா என்னென்னா பிஷப்பாலேயோ எதாலேயோ நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா குயினோட டிஃபென்ஸ் இங்கே கட் ஆகிடும். ஸோ அதனால் நைட் பேக் டு C3. ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் லைக் நியூ கேம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஆடினதில்லை. ஆர் இந்த லைன் ஆடினது ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது இது எக்ஸாக்ட் மூவ் ஆர்டர். ஸோ C3 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பான் C3 மூவ் நம்பர் 4ல் பான் C3 ரேர் கண்டினியூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மெயின் லைன் ஆடலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிளாக் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆடிட்டுருக்கிறார். அதை பார்த்தாலே தெரியுது. லெட்ஸ் டெவலப் நைட் F3. ஸோ நைட் F6 டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடும். ஏன்னா இப்போ அவர் நைட்டு ப்ரெஷர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் அவர் A5 ஆடினார்னா ஆப்வியஸ்லி நம்ம பான் B4 ஆடுவோம். பிஷப் A6னா பிஷப் E3. B4 நைட் சாக்ரிஃபைஸ் எதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் அ மொமெண்ட். ஏன்னா B4 ஆடணும்னா நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னா ஏதாவது இஷ்யூ ஆகுமான்னு பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக ஆகாது. லெட்ஸ் கோ B4. ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ் கம்ப்ளீட்டாக பிளண்டர் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் குயின் A4 செக் வில் இந்த பீஸ் பேக். ஸோ அதனால் லெட்ஸ் கோ பிஷப் E3. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிக்கல் இந்த பான் வந்து ஐசோலேட் ஆகிருக்கு. ஸோ அதை டார்கெட் பண்ணி ஆடிட்டுருக்கிறாரு. இப்போது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பான் வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறும். லைக் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பீஸை கொண்டு போய் வைக்க முடியும். அந்த பீஸை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் அல்லது அந்த பீஸோட ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஷப் D3 விளையாடலாம். நைட் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் குயின் டேக்ஸ் தென் பிஷப் டேக்ஸ் H7 விளையாடலாம். பட் பிஷப் D3க்கு அவங்க வேறு என்ன ஆடுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு வேளை G6 ஆடலாம், இல்லை கிங்கை மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணணும். அடுத்து குயின் D3 விளையாடலாம். அல்லது இங்கே புஷ் பண்ணோன்னா நைட் A5 வந்து C4ல் வர பார்ப்பாரு. அல்லது நைட் A4 போயிட்டு பிஷப்பை சேஸ் பண்ணலாம்.
இன் தட் கேஸ் நைட் E4 வரும் லேட்டரா. ஸோ நைட் D5ல சென்டர் ஆஃப் த போர்டில் அழகாக உட்காந்துக்கும். ஸோ லெட்ஸ் கோ வித் பிஷப் D3 செட்டிங் அப் ஸ்மால் ட்ராப். மோஸ்ட்லி இந்த லெவலில் அது மாதிரியான ட்ராப்ஸில் விழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிஷப் D3 மேபி நைட் D5 ஆட வாய்ப்பு இருக்குது. இன் தட் கேஸ் நைட் E4 ஆடலாம். ஓகே நம்ம இப்போது கேன்சல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இங்கே பான் மட்டும் போகாது, இங்கே பீஸ் வந்து அன்டிஃபரெண்ட்டாக இருக்கும் குயினை எண்ட் ஆஃப் த வேரியேஷனில். ஸோ நைட் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ், குயின் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் இங்கே. ஸோ அண்ட் தென் வி கேன் வின் த குயின். ஸோ H6 இஸ் மேக்ஸ் ஓகே, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இட் மேக்ஸ் சென்ஸ்னு சொல்லலாம். நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு நைட்டையோ இல்லை வந்து ஃபர்தராக வந்து ஒரு கிங் சைட் அட்டாக்கு அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அல்லது பிளான் அதுதான். அவரோட டெவலப்மெண்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பண்ணலை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மூவ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பார்த்த ஒரு மூவ் தான். ஸோ அவர் எனக்கு வெட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு கிடையாது ஆக்சுவலாக. பட் இப்போ நம்ம வேறு ஒரு மூவ் கூட பண்ணுறதுனா பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பிஷப் C2 குயின் D3 ஐடியா போட்டு செக்மேட் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து குயின் D2 போடலாம். நைட் இங்கே அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஏதாவது டாக்டிஸ் பண்ண முடியுமா பார்த்தா அதுவும் பண்ண முடியல. அண்ட் அவர் இங்கே வெட்டுறதுனால சென்டரில் நமக்கு பிரச்சனை கொஞ்சம் தீர்வாகும். E3 அஃப்கோர்ஸ் பேக்வேர்ட் பான், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு F5 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நம்ம கிங் சைட் அட்டாக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ லெட்ஸ் கோ பேக். ஓகேங்களா? ஸோ ஐடியா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயின் D3 லேட்டராக விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் நமக்கு ஆக்சுவலாக, அல்லது கம்ஃபர்டபுளான பொசிஷன் சொல்லலாம். அவர் வெட்டுறதுக்காக வந்திருந்தால் இதை நேரம் வெட்டியிருக்கலாம். வேறு எதுவும் பிளான் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. வெட்டிட்டாரு. ஃப்ரீடமே. இங்கே வெட்டினதுக்கப்புறம் இங்கே ஏதாவது சாக்ரிஃபைஸ் ஐடியாஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தேன். சூட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் குயின் D3 விளையாடினேன் அப்படின்னா ஒரு பான் F5 ஆட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் 4th த்ரெட் வரும். இப்போ திரும்ப செக்கு கொடுத்தோம் அப்படின்னா கிங் மூவ் பண்ணிடுவாங்க. இந்த E3 வந்து அன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ வெட்டவும் முடியாது. ஓகேவா? அதுதான் இப்போ பிரச்சனை. இல்லை மேலே புஷ் பண்ணலான்னு பார்த்தா பிஷப் டேக்ஸ் E3, பிஷப் வில் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ யா, பிஷப் பேர் வச்சுக்கிட்டு இப்போ பொசிஷனும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. இல்லை டைரெக்டாக ஓகே, அதுதான் நம்ம யோசனை பண்ணோம்ல. ஓகே, லெட்ஸ் கோ குயின் D3. என்னென்னா அதை தடுக்க முடியாது. இப்போ இந்த ஐடியா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்மளாலையும் வெட்ட முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குயின் ரூக் D1 போட்டு சென்டரை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் F5 போட்டாங்க அப்படின்னு சொன்னால் குயின் செக்கு கொடுக்கலாம், இல்லை பிஷப் செக்கு கொடுக்கலாம். அல்லது F5 போட்டாங்கன்னா பான் D5 ஆட முடியுமா பார்த்தேன். பட் பான் 4க்கு இருக்குது. நைட் இன்ட்டு பான் இன்ட்டு குயின் இன்ட்டு அகெயின் இந்த த்ரெட் இருக்குது. அண்ட் இந்த நைட் இஸ் ஆல்சோ ஹேங்கிங். அது பிளேயபிள் தான் நான் நினைக்கிறேன். ப்ளஸ் குயின் ஏன் இங்கே இருக்கிறது முக்கியம் அப்படின்னா இந்த E3 பான். ஸோ E3 பானுக்கு இங்கே இருக்கும்போதும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம ரூக்கியை D1 ஆடும்போது ஸோ எதிர்பார்த்தமோ கரெக்டாக ஆடிருக்காரு. இந்த வேரியேஷனில் சில இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் பான் D5, பான் E4, நைட் இன்ட்டு E4, பான் இன்ட்டு E4 அண்ட் தென் குயின் டேக்ஸ் E4. பேட்ரி இருக்குது. ரூக் E8 வந்து வச்சுட்டு நம்மளை, அல்லது பிஷப் பிஷப் F5. பிஷப் F5 இருக்குல்ல, பிரச்சனைலாம் மாட்டிப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செக்கு கொடுப்போம். இந்த பானை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ரூக் D1 ஆடலாமா? D1 சப்போஸ் பானை உள்ளே புஷ் பண்ண என்ன பண்ணுறது? ஓகே, ரூக் D1. ரூக் D1க்கு பதில் ஓகே, இந்த பானை அட்வான்ஸ் பண்ண முடியாது. இந்த செக் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இல்லைனா கிங் மூவ் பண்ணியிருந்தா கூட நம்ம எதாவது பண்ணியிருக்கலாம். அண்ட் அவங்க பான் அட்வான்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு என்ன பிளான் அப்படின்னா, இந்த F4 ஸ்கொயர் வந்து அவர் விட்டுருவார், இல்லை E5 ஸ்கொயர் விட்டுற வாய்ப்பு இருக்குது. அப்போது நைட்டை ரீரோட் பண்ணிவிட்டு, அல்லது இந்த நைட்டை டிஸ்லாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே வரலாம். நல்ல ஒரு ஸ்கொயர் E5ல நல்லா ஆடுறாரு ஸ்ட்ராட்டஜிக்காக.
அண்ட் நைட் A4 கூட நம்ம கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். த்ரெட்டனிங் த பிஷப். ஆனா குயின் டேக்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரியான மூவ் வரும். ஓகே. எதிர்பார்த்தது போலயே அவர் விளையாடியிருக்கிறாரு. பீஸை சேக் பண்ணலாமான்னு பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நோ யூஸ். தெர் இஸ் நோ காம்பன்சேஷன். சரி இங்கே போகலான்னு பார்த்தா திரும்ப அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. இஸ் திஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? B5 போட்டு நைட் A5 வந்ததுன்னா கதை முடிஞ்சுது. சரி D5 போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணோன்னா பான் டேக்ஸ் அப்படின்னா தென் பான் டேக்ஸ். ஆக்சுவலாக அது கூட இட் மேக் சென்ஸ். பட் அட் த சேம் டைம் திரும்ப 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 இந்த E3 தான் ப்ராப்ளமாக இருக்குது. நைட்டை ரீட்ரீட் பண்ணால் ஒரு 2 ஸ்கொயர் தான் இருக்குது. ஆனால் அவர் கிங் சைடில் இருக்கக்கூடிய பான்ஸை பயப்படாமல் அட்வான்ஸும் பண்ணலாம். ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணுற நிலமையில இல்லை. நைட் டு D2 தான் போகிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை. குயினுக்கு இந்த பக்கம் ஒரு டயக்னல், இந்த பக்கம் ஒரு டயக்னல் இருக்குது. இல்லைனா குயின் ட்ராப் ஆகவும் சான்சஸ் இருக்குங்களே. இப்போ அவர் F4 போடலாம்ல. ஓகே இதுக்கும் தயாராகிறாரு. இமீடியட்டாக பிஷப் அட்டாக் பண்ணோம். இந்த மூவ்க்கு நான் யோசிக்கவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா பிஷப் அட்டாக் பண்ணுறோம் ப்ளஸ் F4 ஸ்டாப் பண்ணுறோம். அண்டு அவங்க F4 புஷ் பண்ணாலும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெட்ட முடியும் நம்மளால். இன்ஃபேக்ட் அதை நம்ம என்கரேஜும் பண்ணலாம் ஆக்சுவலாக. F4 வந்து ஓ நோ வெயிட் பிஷப் E6 இருக்குல்ல. ஓகேங்க வேறு எதுவும் வழி இல்லை. பிஷப் டு B3 தான் ஆடி ஆகணும். ஏன்னா இப்போ டபுள் அட்டாக்கு குயினையும் மூவ் பண்ண முடியாதாட்ருக்கு. நைட் டேக்ஸ் E7, பிஷப் டேக்ஸ் C4. நைட் டேக்ஸ் இங்கே பிஷப் ஹேங்கிங்கில் இருக்குது, அங்கேயும் நைட் ஹேங்கிங்கில் இருக்குது. சப்போஸ் ஒரு நைட்டை வெட்டினார்னா நம்ம பிஷப் வெட்டிக்கலாம். ஒரு நல்ல ஒரு இம்பேலன்ஸ். பட் ஹீ இஸ் பெட்டர் என்ன கேட்டால். ஏன்னா பிஷப் B3 அண்ட் தென் குயின் C5 வர்றத B6 மூலயமா தடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஷப் ஓகே எனிவே பிஷப் B3 டைம் வேறு போயிட்டுருக்கு. ஓ நைட் நைட் E7 போனார்னா குயின் டேக்ஸ் E7 இருக்குது. G3னா பிஷப் டேக்ஸ் G3, குயின் டேக்ஸ் G3, பான் டேக்ஸ் பான் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் செக்கு. ட்ரா பண்ண போகிறாரா? என்ன பண்ண போகிறாரு? ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் எல்லாம் குயின் சைடில் அண்ட் சென்டர் ஆஃப் த போர்டில் ஸ்டக் ஆகிடுச்சு. அண்ட் அவர் அழகாக கிங் சைடில் அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது S3 மாதிரியான மூவ்ஸ்க்கு நான் கன்சிடர் பண்ணேன். பட் குயின் G3 எஸ்கேப்பே கிடையாது அதோட. ஓகே லெட்ஸ் ப்ளே G3. I think the whole house is falling because so sad. என்னன்னா இப்போ நான் வெட்டும்போது அவர் செக்கு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் செக்கு கொடுத்து நான் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் ரிப்பிட்டேஷன் பண்ண மாட்டார். பிஷப் இன்ட்டு D5 அடிச்சுட்டு தென் குயின் டு E3 விளையாடுவார். ஸோ 2-3 பான் எக்ஸ்ட்ராவே ட்ராப் ஆகிடும் நமக்கு. லெட்ஸ் கம் பேக் வித் த குயின். 1 பான் டவுன். இன்னொரு மூவ் வந்து ஓகே பிஷப் எப்படி பின்னாடி போட்டுருவார். பட் அதுக்கப்புறம் நான் நைட் F4 ஆடியே ஆகணும். அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் டேக்ஸ் குயின் F6. Okay, I think what? There is a fork. Oh yeah. ஓ ஆமாங்க. பட் பிஷப்பை எங்கே மூவ் பண்ணுவார்? வெரி நைஸ். த்ரெட்னிங் எ ஃபோர்க். ஹியூஜ் ஃபோர்க். த்ரெட்னிங் த பீஸ். த்ரெட்னிங் another fork. Wow. I think he missed it. Oh, check, which I missed. What? Oh. What a tactics, man. வெட்டினா ருக்கு போயிடும்.
வெட்டினா அவர் ஆக்சுவலாக பிஷப்பை கூட வெட்டலாம் ஃபஸ்ட்டு. ஏன் மாடியிருக்காரு. இட்ஸ் 2 pawns up. ரூக் G1 ஆடலான்னு பார்த்தா குயின் இஸ் அண்டர் அட்டாக். குயினை மூவ் பண்ணனா இங்கே டபுள் அட்டாக்கு. வாவ். ஓகே, வேறு வழி இல்லை. ஐ ஹாவ் டு டேக். திஸ் இஸ் டெட் லாஸ்ட். வாவ். ஆல் ஆஃப் அ சடன் சூப்பரான டாக்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு டாக்டிஸ் கூட பார்க்கல உருப்படியாக. நேற்றுக்கு எண்ணமோட ஆடும்போது அவ்வளோ நல்லா ஆடிட்டு இருந்தோம். இன்றைக்கி இவரோட ஆடும்போது இவ்வளோ மோசம் ஆடிட்டுருக்கோம். வெரி பேட். இதில் என்ன சிக்கல்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த 2 பான் தான் பிரச்சனை. அதில் ஒரு பான் இல்லைனா கூட நம்ம எதாவது சமாளிக்கலாம். பட் இப்போ ரொம்ப 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 கஷ்டம். உடனே அந்த பானை டார்கெட் பண்ணுறாரு. நைட் C5 போகிறதுனால நோ யூஸ். யூ வில் ஜஸ்ட் கிக் த நைட் அவே. ப்ளஸ் திஸ் நைட் இஸ் கார்டிங் திஸ் பான். ப்ளஸ் பானை ஓகே. எனிவே லெட்ஸ் ப்ளே ரூக் G1. Simple threat queen D5. And then I have to defend the knight. Push. Yeah. So queen E3 pawn to F5 இருக்கு. So let's play queen to G2. வேறு எதுவும் பண்ண முடியுமா? ஓகே. C5 போக மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் திரும்ப கீழே தான் வரணும். pawn, I mean D pawn is also going to drop. Very tough loss. நைட்டுக்கு ஃபார்வர்ட் போகிறதுக்கான வழியே இல்லைங்க. குட். Okay, let's go backwards. ரொம்ப மோசமான கேமாக போச்சு. பானை புஷ் பண்ணுறாரு கரெக்டாக. நைட் இங்கே வச்சா ஃபோர்க். குயினை மூவ் பண்ணால் டிஸ்கவரி. ஓகேங்க, இது முடிஞ்சது. ஒன்றுமே பண்ண முடியாது. நைட் இஸ் குட் அஸ் டெட். வேறு மூவே இல்லை. நைட் இஸ் டெட்டு. அவ்வளோதான். நைட்டுக்கு ஸ்கோப்பும் கிடையாது. ரூக்கை C5 பிடிச்சிட்டாரு. இட்ஸ் டபுள்டு அந்த C5 now. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ். ஓ நோ. ஆக்சுவலாக இதை போட்டுட்டு குயினில் வெட்டினோன்னா திரும்ப ஒரு ஃபோர்க் போட்டு விடலாம். ஓ, ஐ ஜஸ்ட் பிளண்டட் த நைட் இட் செல்ஃப். எனிவே அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. டெட் லாஸ்ட். ஓகே, லெட்ஸ் ரிசைன். ஓ மை காட். ஹேவ் டு ரிசைன் காய்ஸ். வெரி பேட் பிளே. யா. ஓப்பனிங் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த E5 பிரேக், ஒரே ஒரு பான் பிரேக்கை நான் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுதான் பிரச்சனையே இப்போ. இந்த வேரியேஷன் எல்லாம் ஓகே தான். இதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஓகே. ஃபுல்லா கவுண்டர் அட்டாக்கா பண்ணியிருந்திருக்கலாம். முன்னாடியே B5 போட சொல்லுது. லைக் ரைட்ட தொரத்தி விட்டா சென்டர்ல பிரஷர் குறையும்ல. அத பத்தி நான் கண்டுக்கவே இல்ல. ஓகே. இட்ஸ் அ லெசன் அகெயின். அதான் பெரிய பிளண்டர். இந்த இதில நான் யோசிக்கவே இல்ல. ஒரு 10 செகண்ட் யோசிச்சு இந்த மூவ் வச்சிருக்கேன். வெரி பேட். இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். ஆனா நான் யோசிக்கவே இல்ல. ஏன்னா, இங்க வச்சா பின் வரும்ன்றத கூட நான் பார்க்கல பார்த்தீங்களா? ஸோ ஐ டிசர்வ் தட் லாஸ். கிளீன் பிளண்டர். ஸோ இங்க தான் எல்லாமே போக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த இடத்துலயுமே நான் அந்த சாக்ரிஃபைஸ் பத்தி முன்னாடி கன்சிடர் பண்ணேன். இந்த இடத்துல பண்ணியிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும் போல. ஏன்னா பிஷப் இன்டு C4 ரூக் அட்டாக்ல இருக்கு. நைட் இன்டு C4 இது பிளேயபிள் தான். நைட் E6 ஸ்ட்ராங். மைனர் பீஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பொசிஷன். சென்டர் கண்ட்ரோல் இருக்கு. F5 வராம தடுத்தாலே போதும். இது கூட போயிருந்திருக்கலாம் நானு. G3 குயின் E2 தான் பெரிய காமெடி. அவர ஃபோர்க் பண்ணி டாக்டிஸ் பண்றேன்னு நினைச்சுட்டு நான் பிளண்டர் பண்ணியிருக்கேன். எக்ஸலென்ட்டான மூவ் நைட் இன்டு D4. குயின் G5 செக்கும் நான் பார்க்கல. பிரில்லியன்ட் மூவ் இது. கிரேட் மூவ் சொல்லுது. பட் ஆனா அதுக்கு பிரில்லியன்ஸே குடுக்கலாம். ஏன்னா, இந்த இடத்துல இந்த மூவ் பண்ணலனா கூட கேம் வேற மாரி போயிருக்கும். அந்த 4K இல்லன்னா கூட எனக்கு ஏதாவது கவுண்டர் அட்டாக்கிங் சான்ஸ் கிங் சைடுல G5 வழியா இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஒண்ணும் பண்ண முடியாது. ஹி இஸ் டவுன். சூப்பரா ஆடியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இது டெட் லாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இந்த நைட்ட காப்பாத்துறதுக்கு வழியே கிடையாது ஆக்சுவலா. சும்மா இந்த மூவ் வச்சேன் அப்படின்னா ரூக் C2. இல்ல ரூக்க நைட்ட இங்க மூவ் பண்ணாலும், இங்க மூவ் பண்ணாலும் வெட்டிருவாரு. அவரே வெட்டிருவாரு. அதனால குயின் E3 ஒண்ணும் சர்ப்ரைசிங்கா இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனிவே வி ஆர் கோயிங் டு லூஸ். ஓகே. இட்ஸ் எ ரியலி பேட் கேம். அதாவது நான் என்னோட ஸ்ட்ரென்த் அளவுல நான் விளையாடுனேனான்னு எனக்கே தெரியல. அவ்வளோ மோசமா ஆடியிருக்கேன். பட் தட்ஸ் ஓகே. ஸோ வாட் டு டூ? லோ ரேட்டட் பிளேயர்ஸோட அல்லது வீக் பிளேயர்ஸோட விளையாடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணுன்றதுக்கு இந்த ஒரு கேம் ஒரு எக்ஸாம்பிள். 2வது கிங் சைடு அட்டாக் நான் சுத்தமா கவனிக்கவே இல்ல. லைக் குயின் H5 அந்த ஐடியா பார்த்தேன்னா, ஏதாவது கவுண்டர் அட்டாக் ஏதாவது நான் பிளான் பண்ணியிருப்பேன். அல்லது முக்கியமா இந்த நைட் E6 அல்லது நைட் டு D5 இம்மீடியட்டா போயிட்டு அட்டாக் பண்ண நினச்சு பிளண்டர் பண்ணிட்டேன். பட் மற்றபடி அந்த ஒரு பிளண்டர்னால கேம் ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்துலாம் பொசிஷன் நம்ம காப்பாற்றுற நிலமையில தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். இங்கே பீஸை சாக் பண்ண சொல்லுது. நைட் C டேக்ஸ் E4 அண்ட் தென் F&D E4 அண்ட் தென் வாட்? எதுக்குங்க இந்த சாக்ரிஃபைஸு? D5. குயின் டேக்ஸ் அண்ட் ரூக் F1 பயங்கரமான கவுண்டர் அட்டாக்லாம் சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா எனக்கு தெரியல. குயின் இன்டு C7 ஃபைனலி. இஃப் நாட் நைட் இன்டு CE4 வேற என்ன மூவ் கரெக்டாக இருந்திருக்கும்? நைட் B5 கூட ஓகே தான் போல இருக்கு. பிஷப் B8 போகும். And then G3, there is no queen H5. Okay guys, thank you so much for watching and like போடுங்க, subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க. Day 45ல மீட் பண்ணலாம். இந்த 2200 ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் போல இருக்கு. But we are not going to stop. We are going to continue. So until we reach, never give up. So yeah, bye.